அள்ளித்தும் விதையை சுமக்கிறவன் ஏன் அவன் அழுதுகிட்டே போறான்? இஸ்ரவேல் ஜனம் பாபிலோனுக்கு அடிமையா கொண்டு போகப்பட்டுட்டாங்க. அவங்களுடைய ஊரு சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, நிலங்கள் பால் பட்டுப்பட்டிருக்கு, ஒண்ணுமே கிடையாது, தானியம் கிடையாது. தானியம் இல்லாததுனால நீங்க எரேமியாலாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா இவங்க எகிப்துக்கு போறாங்க. இருக்கிற மிச்சம் இருக்கிற ஜனங்க எகிப்துல போய் அவங்க அழிஞ்சுதான் போறாங்க. இதுதான் அவங்களுடைய சூழ்நிலை. அப்ப அவங்க திரும்பி வரும்பொழுது அந்த பட்டணம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னா, ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு இருக்கிறதுனா கொஞ்சம் விதை, அவனுக்கு சாப்பிடுறதுக்கு இருக்க வேண்டிய விதை. ஆனா அந்த விதைய அவன் எடுத்துக்கொண்டு போகும்பொழுது அவன் கண்ணீரோட எடுத்துட்டு போறான். ஆண்டவரே, என்கிட்ட இதுதான் ஆண்டவரே. ஒருவேளை இந்த வருஷம் நம்ம உள்ள நுழையும் பொழுது கண்ணீரோட கூட, ஆண்டவரே கண்ணீரோட நீங்க நுழைறீங்களா? இன்னும் ஒரு வருஷம் கண்ணீரோட முயற்சி பண்ணுங்க. கண்ணீரை விதையாய் மாற்றுங்க. கண்ணீரை உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுடைய சூழ்நிலைகளுக்காக, உங்களுக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக உங்க கண்ணீரை விதையா மாற்றுங்க. ஹல்லேலூயா. அவர் கண்ணீரை பார்த்து இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா.